மருத்துவ கவுன்சில் நிரந்தர பதிவு இல்லை என கூறி அரசு மருத்துவர்கள் பணிக்கான இறுதிப் பட்டியலில் 400 பேரின் பெயர் நியமிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, விவரங்கள். அஸ்வினி, மருத்துவ கவுன்சில் நிரந்தர பதிவு இல்லை என கூறி அரசு மருத்துவர்கள் பணிக்கான இறுதி பட்டியலில் 400 மருத்துவர்களுடைய பெயரை நீக்கியதை எதிர்த்த வழக்கில் அரசு மருத்துவர்கள் நியமனம் இறுதி தீர்ப்புக்கு கட்டுப்பட்டது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 2642 உதவி மருத்துவ பணியிடங்களுக்கு மருத்துவ தேர்வு வாரியம் மூலமாக கடந்த ஜனவரி 5ஆம் தேதி தேர்வு நடத்தப்பட்டது. தேர்வு முடிந்து 2642 மருத்துவர்களுடைய தேர்ச்சி பட்டியலை மருத்துவ தேர்வு வாரியம் வெளியிட்டிருந்தது. இந்த பட்டியலில் தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலில் 2024 ஜூலை 15ஆம் தேதிக்கு முன் பதிவு செய்யவில்லை என கூறி 400 பேரின் பெயர்கள் நீக்கப்பட்டன. இதை எதிர்த்து மருத்துவர் சாகினேஷ் உள்ளிட்ட சென்னை உயர்நீதிமன்றத்தில் பலர் வழக்கு தொடர்ந்திருந்தனர். இந்த மனுக்களில் 2024 ஜூலை 15ஆம் தேதிக்குள் தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலில் பதிவு செய்ய விண்ணப்பித்தும் பதிவு செய்யப்படாத நிலையில தற்காலிக பதிவு சான்றிதழை வைத்து அரசு உதவி மருத்துவ தேர்வுக்கு விண்ணப்பித்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மருத்துவ பல்கலைக்கழகம் சான்றிதழ்கள் வழங்க காலதாமதம் செய்ததால் நிரந்தர பதிவு சான்றிதழ் பெற முடியாததற்கு பல்கலைக்கழகம் தான் காரணம் என்பதால் தங்களுக்கும் பணியிடங்களை ஒதுக்கீடு செய்ய வேண்டும், இறுதி பட்டியலுக்கு தடை விதிக்க வேண்டும் என கூறப்பட்டிருந்தது. இந்த வழக்குகள் நீதிபதி கார்த்திகேயன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வேல்முருகன், மனுதாரர்களும் தகுதி வாய்ந்த மருத்துவர்கள் தான், சான்றிதழ் சரிபார்ப்புக்காக தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் பதிவு செய்திருந்தால் போதுமானது என கூறப்பட்டிருந்த நிலையில் தற்போது தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பிப்ரவரி 26ஆம் தேதி பணி நியமன உத்தரவுகள் வழங்கப்பட உள்ளதாக வாதத்தை முன்வைத்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி பணி நியமன உத்தரவுகள் இந்த வழக்கினுடைய இறுதி தீர்ப்புக்கு கட்டுப்பட்டது என கூறி இந்த வழக்கு மீதான விசாரணையை 4 தினத்திற்கு ஒத்திவைத்திருக்கிறார். அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி சிவா.